ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான பிளாட்டினம் மென் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த எபிசோட ஹார்ட் வீக்கானவங்க சின்ன பசங்க யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி இந்த எபிசோட்லேயே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த லெவலுக்கு சில கொடூரமான சீனும் இந்த எபிசோடில் வரதான் செய்யும். ஸோ சின்ன பசங்க யாரும் பார்க்காதீங்க. சரி வாங்க நம்ம பலபலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிளாட்டினம் மென் சீசன் 1 எபிசோட் 12. ஹே ரெட், நீ தான் இதுல டெஸ்ட்லியா வரணும். அந்த ஜெயின்ட்வில் மேல போய் நீங்க 2 பேரும் நில்லுங்க. நீ உன்னோட விங்ஸை யூஸ் பண்ணக்கூடாது. உன்னோட உயிரா பல கோடி மக்களோட உயிரா யோசிச்சுக்கோ அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்றான். ஒன்னு நாங்க 4 பேர் சாகணும், இல்லைன்னா பல கோடி மக்கள் சாகணுமா அப்படின்னு நம்ம ஹீரோ ஷாக் ஆகுறான். நான் வரனே அப்படின்னு சொல்லி முக்கேடோ கேட்கவும், யார் என்ன பண்ணணுங்கிறத நான் தான் முடிவெடுக்கணும், மறந்துடாத. எப்படியா இருந்தாலும் உங்க எல்லாரையும் கொண்டுட்டு உங்க விங்ஸ் அண்ட் அரசை எடுத்துக்கிட்டு தான் போறேன். அதுல ரெட் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் தேவை அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், நம்ம ஹீரோவும் சரியான அந்த ஜெயின்ட்வில்ல போய் நிக்கிறான். அவளை கொன்னோம் அப்படின்னாலும் அவ ஹார்ட் நின்றுச்சுன்னா அந்த வைரஸ் பரவிடும். ஒருவேளை அவ பட்டன் அழுத்திட்டானாலும் போச்சு. அதுக்கு நாங்க சும்மாவும் இருக்க முடியாது. என்ன பண்ண அப்படின்னு முகேடோ யோசிக்கிறான். மிராய் வேண்டா ப்ளீஸ் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்லவும், அப்படின்னா நான் இதை ரிலீஸ் பண்ணிட்டுமா, நீங்க 2 பேரும் உங்க கையில வச்சிருக்கிற வெப்பனை கீழே போடுங்க அப்படின்னு சொல்லவும், ஹாஜிமே அவன் ஸ்வாட போட்டுதான், முக்கேடவும் அவன் வெப்பன்ஸை போட்டுதான். ஒவ்வொரு அடியா வச்சு என் கிட்டக்கவா அப்படின்னு சொல்லி அந்த லேடி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோவோ போறா. விங்ஸ் இல்ல, ஹைட்ல வேற இறங்கிக்கான். நம்ம ஹீரோ அப்படி தடுமாறி பக்கத்துல போயிட்டு இருக்கான். இல்ல வேண்டா அப்படின்னு சொல்லி சாக்கி ஆள ஆரம்பிக்கவும், அவன் ஷூட் பண்ண ரெட் ஆரோட எஃபெக்ட்னால இப்படி எல்லாம் பண்றா, அவளை யாராச்சும் கண்ட்ரோல் பண்ணுங்க அப்படின்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், தெரியாத யாரோ பல ஆயிரம் கோடி பேரோட உயிரை காப்பாத்துறதுக்கு நமக்கு பிடிச்சவங்கள தான் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஹாஜிமே சொல்லவோ, இல்ல தெரியாத பல ஆயிரம் கோடி பேரோட உயிரும் முக்கியம் தான் அப்படின்னு சாக்கி சொல்லுவான். என்னது அப்படின்னு ஹாஜிமே ஷாக் ஆகுறான். ரெட் சாகுறதுல எனக்கு விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி சாக்கி சொல்றா. ரெட் ஆரோ வச்சு நான் ஷார்ட் பண்ணலன்னா அவ இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறான். ரெட் ஆரோனாலதான் அவ இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி நாசே சொல்லவும், இல்ல ரெட் என்னோட ஃப்ரெண்ட், எனக்கு அவன் சாகுறதுல விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அவ ரொம்பவும் பதறிட்டு இருக்கா. இந்த சிச்சுவேஷன் எங்க கையை மீறி போயிடுச்சு, நாங்க எது பண்றதுக்குமே எங்களுக்கு ஆப்ஷன் இல்ல அப்படின்னு முக்கேடோ யோசிச்சுட்டு இருக்கான். அந்த இன்ஜெக்ஷன் போடலன்னா நான் இறந்து போயிருவேன். இதே அவ அதை ரிலீஸ் பண்ணா பல கோடி மக்கள் இறந்து போயிருவாங்க. இறந்து போனதுக்கு அப்புறம் யாராலையும் ஹாப்பியா இருக்க முடியாது. ஆனா நான் இறந்துட்டோம்னா என்னாலையும் ஹாப்பியா இருக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். எங்களால எதுவும் பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி முக்கேடவோ சாக்கி யோசிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இப்ப பக்கத்துல போயிட்டான். நம்ம ஹீரோ ரெட் ஆரோவை யூஸ் பண்ணதுனால சாக்கி ரொம்பவோ கதறிக்கிட்டு இல்ல அப்படின்னு கத்துறா. சாக்கிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லி ஹாஜிமே அவளை பிடிச்சி வைக்கிறான். அவ இன்ஜெக்ஷனை நம்ம ஹீரோ மேல இப்ப குத்த போறா. அப்ப நம்ம ஹீரோ டக்குனு விங்ஸை வச்சு அவ கையை பிடிச்சிருந்தான். வைரஸை ரிலீஸ் பண்ணுன்னு மெட்ரோபாலமன் சொல்லவும், அவளும் அந்த வைரஸை ரிலீஸ் பண்றா. அது அந்த கண்ணாடி பாலை விட்டு வெளியே வருது. எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. நம்ம ஹீரோ ஒயிட் ஆரோ வச்சு அதை குத்திருந்தான். ஹியூமன்ஸோட ஒயிட் பிளட் செல்ஸ் வச்சு தான் அதை கிரியேட் பண்ணா அப்படிங்கிறதுனால நம்ம ஹீரோ ஒயிட் ஆரோ வச்சு குத்தவும் அந்த வைரஸ் இறந்து போயிருது. மிராய், வாழ்றதுக்காக நீ போராடுறது உன்னை ஒரு ஹீரோவா மாத்திருக்கு அப்படின்னு சொல்லி முக்கைடோ பாக்குறான். அந்த வைரஸ் மொத்தமா மெல்ட் ஆகி அழிஞ்சு போயிருது. ரெட், இதுதான் சரியான சான்ஸ், அவளை கொன்று அப்படின்னு சொல்லி முக்கைடோ சொல்றான். என்ன மன்னிச்சிரு மிராய், ஒயிட் ஆரோவை உன்னை யூஸ் பண்ண வைக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா இப்ப நமக்கு வேற ஆப்ஷன் இல்ல, அவளை உயிரோட விட்டா அவன் நிறைய பேரை கொன்றுவா அப்படின்னு முக்கைடோ யோசிச்சுட்டு, அவளை உயிரோட விடாத கொன்று அப்படின்னு சொல்லி முக்கைடோ சொல்றான். ஹே ஃபுயுகோ, நீ ஒரு ரிசர்ச் கம்பெனில தானே வேலை பாக்குற, ஒருவேளை நான் மட்டும் உன்னை கூட்டிட்டு வரலன்னா நீ என்ன பண்ணிருப்ப அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலமன் கேட்கவும், நான் என்னோட ரிசர்ச்சை முடிச்சுட்டு என் ஃபேமிலி கூட ஹாப்பியா இருந்திருப்பேன் அப்படின்னு அவ சொல்லவும், ரெட் அவங்க சொல்றத நம்பாத, அவங்க உன்னை ஏமாத்த பாக்குறாங்க, அவ ஒரு டெரரிஸ்ட், அவளை உயிரோட விட்டா நிறைய பேரை கொன்றுவா, அவளை கொல்ல அப்படின்னு முக்கேடோ சொல்லவும், நம்ம ஹீரோக்கு அவன் ரெட் ஆரோ வச்சு ஷூட் பண்ணதுனால முக்கேடோ சொன்னது நம்ம ஹீரோவால கேட்காம இருக்க முடியல. உலகத்துல பிறந்த எல்லாருமே ஹாப்பியா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. கொலை பண்றது தான் இருக்கிறதுலயே ஒரு பெரிய தப்பு, அதை விட பெரிய தப்பு மத்தவங்கள வெறுக்கிறது அப்படின்னு அவங்க அப்பா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு, ஆனா இவ ஒருத்திய நான் உயிரோட விட்டா அவ நிறைய பேரை கொன்றுவா, நிறைய பேரோட ஹாப்பினஸ் இல்லாம போயிரும், அதே மாதிரி தான் என்னோட ஹாப்பினஸும் இல்லாம போயிரும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ரெட் அவனுக்குள்ளேயே போராடிட்டு இருக்கான்னு சாக்கி சொல்லவோ, ஹாஜிமே ஆச்சரியமா பாக்குறான். என்னால யாரையும் கொல்ல முடியாது, ஆமா நீ எதுக்காக என்ன அட்டாக் பண்ணாம நிக்கிற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவரோட சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவ மனசுக்குள்ள நினைக்கிறா. முகேடோக்கு ரொம்பவும் உடம்பு சரியில்லை. இப்ப அவன் அப்படியே கீழே விழறான். என்ன செத்துட்டான் போல அப்படின்னு மெட்ரோபாலமன் கேட்கவும், இல்ல உனக்கு கொல்லாம நான் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கன் எடுத்துட்டு அவன் நிக்கிறான். ஆனா கன் அவனால ட்ரிகர் கூட பண்ண முடியல, அவனுக்கு ஸ்ட்ரென்த் இல்ல. மிராய் சீக்கிரம் அவளை கொன்று, மத்த யாரையும் அவ கொல்றதுக்கு முன்னாடி நீ அவளை கொன்று அப்படின்னு சொல்லி முக்கேடோ சொல்றான். கண்டிப்பா ரெட்டால ஃபுயோகோவை கொல்ல முடியாத, அவன் அதுக்கு இன்னும் தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோபாலமன் ரெட் ஆரோ அண்ட் ஒயிட் ஆரோ வச்சு லாங் டிஸ்டன்ஸ்ல ஒயிட் ஆரோ வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்கிறான். இப்படி அவன் 2 ஆரோ வச்சிருக்கிறதுனால அது கண்டிப்பா மிராயை ரீச் பண்ணிடும் அப்படின்னு ஏஞ்சல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஒயிட் ஆரோவை கொண்டு வருவோம். என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி ஃபுயோகோ கேட்கறா. இல்ல அவனோட ஒயிட் ஆரோவை டாச் பண்றதுக்காக தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உனக்கு லா ஆஃப் எமர்ஷாவை பத்தி தெரியுமா, நீ அவளோட கையை பிடிச்சிருக்கிற வரைக்கும் பறந்து போக ட்ரை பண்ணாலும் அது வாய்ப்பு இல்லாதது அப்படின்னு சொல்லிட்டு மெட்ரோபாலமன் இப்ப ஷூட் பண்ணவோ, இதுதான் அந்த சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட விங்ஸ் வரைக்கிறா. அட் த சேம் டைம் ஸ்கின்னை மெல் பண்ற அந்த சிரஞ்சையும் லான்ச் பண்றா. 3 சிரஞ்ச் நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருது. ஒருவேளை நம்ம ஹீரோ அந்த சிரஞ்சை தடுத்தான் அப்படின்னாலுமே அந்த ஒயிட் ஆரோ நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்ணிரும். ஒருவேளை நம்ம ஹீரோ முடிஞ்ச லெவலுக்கு எல்லாத்தையும் தடுக்கணும்னா கூட அந்த இன்னொரு கையை அவன் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஆனா நம்ம ஹீரோ அவளோட கையை
விட்டுட்டான் அப்படின்னா அவ கையில வச்சிருக்கிற சிரஞ்ச வச்சு நம்ம ஹீரோவை குத்திடுவா, அவளோ தப்பிச்சு போயிருவா. சாக்கி இதை பார்த்துட்டு டக்குன்னு சாக்கி நம்ம ஹீரோ முன்னாடி போய் நின்றுதா. சாக்கி அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கதறுதான். சாக்கி மேல அந்த ஒயிட் ஏரோ பட போகுது. ஆனா மெட்ரோபாலிமன் அதை தடுத்துட்டு நான் அவளை ஏம் பண்ணல, ஒன்னதான் ஏம் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அட்டாக் பண்றான். ஆனா நம்ம ஹீரோ அவனோட ஒயிட் ஏரோ வச்சு அதை தடுத்துருதான். மெல்ட் ஆகிற இன்ஜெக்ஷன் சாக்கி மேல குத்த பக்கவோ ஹாஜிமே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டு டக்குன்னு போய் ஸ்வாட் எடுத்துட்டு வந்துட்டு எல்லா இன்ஜெக்ஷனையும் வெட்டிதான். பட் ஒரே ஒரு இன்ஜெக்ஷன் மட்டும் அவ மேல குத்துற மாதிரி போகுது. இது ஒண்ணு மட்டும் தான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஹாஜிமே அதை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி போறான். ஆனா அந்த இன்ஜெக்ஷன் மிஸ் ஆகவும் அந்த இன்ஜெக்ஷன் போய் குத்திடுது. பார்த்தா ஹாஜிமே அவன் கையை ஓடையில விட்டு சாக்கிய காப்பாத்திட்டான். ஆனா ஹாஜிமே உடம்புக்குள்ள அந்த இன்ஜெக்ஷன் இறங்கிருது. ஹாஜிமேவோட பாடியே இப்போ டோட்டலா மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சயின்டிஸ்ட் லேடி பார்த்துட்டு அவ ஷாக் ஆகுறா. என்னன்னு பார்த்தா ஹாஜிமே அவ ஹார்ட்லயே ஸ்வாட சொருகி வச்சிருக்கான். இவன் இப்ப இதை குத்துனா அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இறந்து போயிருதா. மிஸ் கேட்டியர்ஸ், நல்ல வேலை உங்களுக்கு எதுவாகல, நான் உங்களை காப்பாத்திட்டேன். எனக்கு உங்க லைஃப்ல இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு ஹாஜிமே சொல்லவோ, ஆக்சுவலி நான் தான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நான் பிறந்ததை நினைச்சு இப்பதான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஹாஜிமே காத்தோட காத்தா கரைஞ்சிருதான். சாக்கி ரொம்பவும் ஃபீல் பண்ணி அலறா. இப்ப ஏஞ்சல் வந்து இறந்தவங்களோட சோலை கலெக்ட் பண்ணிக்கிறது. பால்டா வந்து ஹாஜிமேவோட சோலை எடுத்துட்டு போறான். ஹாஜிமே இறக்கும்போது சாக்கியோட ரெட் ஆரோ தான் அவ உடம்புல இருந்துச்சுங்கிறதுனால அவனோட விங்ஸ் அண்ட் ஆரோஸ் சாக்கிக்கு சொந்தமாகுது. ஹாஜிமேவை ஷூட் பண்ண ஆரோவோ சாக்கி கிட்டேயே திரும்ப வருது. அவ ரொம்பவும் ஃபீல் பண்றான். நம்ம ஹீரோவோ ஃபீல் பண்றான். சாகும்போது ஹாஜிமே ரொம்பவும் ஹாப்பியா இருந்தா. அதுவே எனக்கு போதும் பால்டா சொல்றான். ஹாஜிமே இறந்து போனதுல எனக்கு சந்தோஷம் தான், அதுக்கு உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் ரெட். ஏன்னா நீ ஃபுயோகோவை கொல்லாததுனால தான் அவன் இறந்து போயிட்டான் மெட்ரோபாலிமன் சொல்லவும் நம்ம ஹீரோ அப்படியே ஷாக் ஆகுறான். நீ மட்டும் ஃபுயோகோவை கொண்டிருந்தா அவன் நேரத்துக்கு உயிரோட இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் சொல்லவும் ஆமா நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். அவன் சொல்றது உண்மை கிடையாது, இங்க மத்தவங்க சாவறதுக்கு ஒரே காரணம் மெட்ரோபாலிமன் மட்டும்தான். ரெட் இல்ல இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அப்படின்னு முகேடோ சொல்லவும் இது யாரோட தப்பா வேணா இருந்து போட்டோம், ஹாஜிமே இறந்தது நினைச்சு எனக்கு ரொம்பவும் வருத்தமா இருக்கு. ஹாஜிமேவும் ஃபுயோகோவும் உன்னோட ஆளுங்க தான், நீ எப்படி ஃபீல் பண்ற மெட்ரோமேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது. கடைசியில என்னதான் ஆகுதுன்னு நான் பார்த்துட்டே போறேன். ஏன்னா ஹெவன்ல எனக்கு முடிக்க வேண்டிய அர்ஜென்டான வேலைலாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லி பால்டா வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவன் இறந்தது நினைச்சு எனக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சாக்கி சொல்லவும் எனக்கு அவங்க இறந்தது நினைச்சு சந்தோஷம் தான், அவங்கள நான் ஜஸ்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான். அதுலயும் ஹாஜிமே அவனை மாதிரி போரான ஆளுங்களெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என்னதான் கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணாலும் அவங்களால மேல வரவே முடியாது. அவங்க எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு காக்ரோச் மாதிரி, அருவருப்பான ஒரு காக்ரோச்சை எல்லாருமே கொல்லதான் செய்வாங்க. ஹே ரெட், உன்னால ஒரு காக்ரோச்சை கூட கொல்ல முடியாதுன்னு என்கிட்ட சொல்லிடாதா அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும் என்னால யாரையும் கொல்ல முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஒரு சோல்ஜர் யாரையுமே கொல்ல மாட்டான்னு சொன்னா அவனுக்கு மட்டும் இல்ல கூட இருக்கிறவங்களுக்கும் தான் பிரச்சனை அப்படின்னு மெட்ரோபாலிமன் சொல்லவும் இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஹீரோ சொல்லவும் இங்க முகேடா என்னடான்னா வாயில இருந்து பிளட் வந்து கீழே விழுறான். இந்த சான்ஸை பயன்படுத்தி மெட்ரோபாலிமன் அவனை ஷூட் பண்ணுவோம். டக்குன்னு நம்ம ஹீரோ பறந்து போய் அவனை காப்பாத்திட்டான். உங்க கேன்சர் ரொம்ப மோசமாயிட்டு வாங்க நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் நம்ம ஹீரோ சொல்லவும் மெட்ரோபாலிமன் சாகிறத நான் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி முகேடா சொல்றான். ரெட்டரை வச்சு முகேடா நம்ம ஹீரோவை ஷூட் பண்ணிருக்காங்கிறதுனால அவன் ஆசையை நிறைவேற்றணும் நம்ம ஹீரோ நினைக்கிறான். இப்போ எல்லாம் வந்து முகேடாவை பாத்துக்கிடுதா. ஹே மெட்ரோபாலிமன் ஒன்ன கம்பேர் பண்ணும்போது ஹாஜிமே எவ்வளவோ பரவாயில்ல, நீ ஒரு கோலை, அடுத்தது என்ன அந்த சின்ன பையனை தானே உனக்கு பதில் சண்டை போட விட போற, அந்த சின்ன பையன் சாகுற வர சண்டை போட வைப்ப அப்படிதானே முகேடா கேட்கவும் ஆமா நீ கண்டிப்பா என்ன சாகுற லெவலுக்கு சண்டை போட வைப்ப, எனக்கு இதுக்கு மேல இங்க இருக்க விருப்பம் இல்ல, நான் சாக விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையன் அங்க இருந்து பறந்து ஓடிடுதான். முட்டாளுங்களையும் ஒன்னுத்துக்கு ஆகாதங்களையும் கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு தான். முகேடாவால இப்ப பறக்க முடியாது, எல்லாம் சண்டை போட மாட்டா அப்படின்னா நம்ம 2 பேர் மட்டும்தான், 1-on-1 ஃபைட் தானே இது அப்படின்னு மெட்ரோபாலிமன் கேட்கவும் நான் சண்டை போட தயார் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். உன்னால ஒரு காக்ரோச்சை கூட கொல்ல முடியாது, நீ அப்படி என்ன கொல்ல போற அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஒரு காக்ரோச் கூட எந்த மனுஷங்களையும் கொள்ளாது, நீ ஒரு காக்ரோச்சை விடவோ கீழ்த்தரமானவன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவோ ஓ அப்படின்னா நீ என்ன கொல்ல போறியா அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கேட்கவோ இல்ல எனக்கு உன்னை கொல்றதுல விருப்பம் இல்ல, ரெட்டரை வச்சு உன்னை அட்டாக் பண்ணி உன் தப்பு எல்லாத்தையும் ஒன்னியவே போலீஸ் கிட்ட ஒத்துக்கிட வச்சு உன்னை ஜெயிலுக்கு அனுப்ப போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் அப்படின்னா ரெட் விங்ஸ் ஏஞ்சல்ஸ் இதெல்லாம் பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல போறியா, இந்த ஃபேண்டசி எல்லாம் மத்தவங்களால புரிஞ்சுக்கிடவும் முடியாது, சட்டத்துல இதுக்கு தண்டனையோ கிடையாது, அப்படியே என்ன தண்டிக்கணும்னாலும் அதுக்கு பல வருஷம் ஆகும், அதுக்கு நீ ஒயிட்டரை வச்சு என்ன போட்டு தள்ளிடலாம்ல அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் கேட்கறான். இல்ல ஒன்னன் இல்ல, நான் யாரையுமே கொல்ல மாட்டேன், நல்லவங்களா இருக்கிறவங்க மத்தவங்கள கொண்டாங்க அப்படின்னா அவங்க சாகிற வரைக்கும் அது அவங்க மனசாட்சியை ஒருத்துக்கிட்டே தான் இருக்கும், அவங்களால ஹாப்பியா இருக்க முடியாது, காக்ரோச்சை விடவோ கீழ்த்தனமா இருக்கிற ஒருத்தனை கொன்னு என்னோட ஹாப்பினஸ் நான் இழக்க விரும்பல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் காக்ரோச்சை விட கீழ்த்தனமானவன் அப்படின்னு சொல்லி நாதே கிண்டல் பண்றா. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னோட சந்தோஷத்துக்கு மட்டும் இல்ல இந்த உலகத்தோட சந்தோஷத்துக்கே இறஞ்சலாதான் இருப்ப, என்னோட உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணி பல கோடி மக்களை காப்பாற்றலாம்னு நினச்சேன், அப்படி இல்லைன்னா உன்னை கொலை பண்ணி என்னோட ஹாப்பினஸ் போனாலும் பரவாயில்ல இந்த உலகத்தை காப்பாற்றணும்னு நினச்சேன், ஆனால் எனக்கு 3வது ஒரு ஆப்ஷன் இருக்கு, இந்த ரெட்டரை வச்சு நான் உன்னை ஷூட் பண்ண போறேன் நம்ம ஹீரோ சொல்லப்போ உன்ன மாதிரி ஓவரா எமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஆளுங்க தோத்து தான் போவாங்கன்னு சொல்லி ஒரு ரிசர்ச் சொல்லியிருக்கு, யாரோட ஆரோ ஃபர்ஸ்ட் யாரை ஷூட் பண்ணுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மெட்ரோபாலிமன் ஒயிட் ஆரோ வச்சுட்டு ரெடியா நிற்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. உண்மையிலேயே யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கடைசியா நிற்கிற சுச்சுவேஷன் கொஞ்சம் முட்டாள்தனமா தான் தெரியும். இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு ரெட் ஆரோ வச்சுட்டு மெட்ரோபாலிமனை ஷூட் பண்றான், அதே
சேம் டைமிங்ல மெட்ரோபாலிமன் வந்துட்டு ஒயிட் ஆரோ வச்சு நம்ம ஹீரோவை ஷூட் பண்றான்னு வச்சுக்கிடுவோம். நம்ம ஹீரோவோட ரெட் ஆரோ மெட்ரோபாலிமனை ஷூட் பண்ணாலுமே கூட மெட்ரோபாலிமனோட ஒயிட் ஆரோ வந்துட்டு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோ இறந்து போயிட்டான் அப்படின்னா ஈவன் மெட்ரோபாலிமன் மேல நம்ம ஹீரோவோட ரெட் ஆரோ பட்டிருந்தாலுமே கூட நம்ம ஹீரோ இறந்து போன உடனே அந்த எஃபெக்ட் காணாம போயிடும். ஸோ இதுல நம்ம ஹீரோக்கு தான் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன்ல கூட நம்ம ஹீரோ யாரையோ கொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருக்கான். நம்ம ஹீரோ கையில ரெட் ஆரோ, மெட்ரோபாலிமன் கையில ஒயிட் ஆரோ. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.